ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 ஃபுல்லாக லைன் பை லைன் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 2ல் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீரின்றி அமையாது உலகு, பட்ட மரம், பெரிய புராணம், புறநானூறு, தண்ணீர் அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி துணை வினைகள். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்லேருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று இயற்கையை புகழ்ந்தவர் யார்? மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று இயற்கையை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். மழையை பற்றி திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் பாடியுள்ளார்? ஆன்சர் வான் சிறப்பு. வேளாண்மைக்கு எது அடிப்படையாக உள்ளது? ஆன்சர் நீர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்கள்: அகழி, ஆழிக்கிணறு, உறைகிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய் மற்றும் கேணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர்? பாண்டிய நாட்டு மண்டலம். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. உறைகிணறு எங்கு தோண்டப்படுகிறது? மணற்பாங்கான இடத்தில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. மக்கள் பருகும் நீர்நிலைக்கு ஊரணி என்று பெயர். கல்லணையை கட்டியவன் யார்? ஆன்சர் கரிகால சோழன். கல்லணையின் நீளம் எத்தனை அடி? நீளம் 1080 அடி. கல்லணையின் அகலம் 40 முதல் 60 அடி. கல்லணையின் உயரம் 15 முதல் 18 அடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. நமது வரலாற்று பெருமைக்கு சான்றாக விளங்கும் அணை கல்லணை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் கார்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் கார்டன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. 1829ஆம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் சர் ஆர்தர் கார்டன். எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் கார்டன் சூட்டினார்? ஆன்சர் கல்லணைக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. சர் ஆர்தர் கார்டன் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார்? ஆன்சர் தௌலீஸ்வரம் அணை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. குளிர்த்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என கூறியவர் யார்? பேராசிரியர் தோ. பரமசிவம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறிய பேராசிரியர் யார்? தோ. பரமசிவம். தமிழ்நாடு எந்த மண்டலத்தில் உள்ளது? வெப்பமண்டல பகுதியில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. திருமஞ்சனம் ஆடல் என்றால் என்ன பொருள்? தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பது. குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரிகளை கூறியவர் ஆண்டாள். எந்த இலக்கியத்தில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உள்ளது? ஆன்சர் பிள்ளைத்தமிழ். கொஸ்டின் நம்பர் 28. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளன. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது. கொஸ்டின் நம்பர் 30. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஆன்சர் ஔவையார். சோழர் காலத்தில் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லாமல் எதை உபயோகித்தனர்? ஆன்சர் குமிழி தூம்பு.
நமது நாட்டின் எந்த மாநிலத்தில் 700 அடிகளில் கூட ஆழக்குழாய் அமைத்தும் நீர் கிட்டவில்லை? ஆன்சர் ராஜஸ்தான். உலகம் விரைவில் குடிநீருக்காக கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என கூறிய நிறுவனம் உலக சுகாதார நிறுவனம். கோட்டையின் வெளியே அமைக்கப்பட்ட நீர் அரண் எது? ஆன்சர் அகழி. மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. கடல் அருகே தோண்டப்பட்ட கிணறு ஆழி கிணறு. இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு 6. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் உறை கிணறு. சரளை நிலத்தில் தோண்டி கல் மற்றும் செங்கற்களால் அகசுவர் கட்டிய கிணறு கட்டு கிணறு எனப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. சிறிதாய் அமைந்த குளிர்க்கும் நீர்நிலை குண்டம். குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் குண்டு. அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டு குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். கமலை நீர் பாய்ச்சும் அமைப்பு உள்ள கிணறு பூட்டை கிணறு. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குக். முல்லை பெரியாறு அணையால் பாசனம் பெறும் மாவட்டம் யாவை? தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. முல்லை பெரியாறு அணை கட்ட கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கில அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டியவர் யார்? ஆன்சர் ஜான் பென்னி குக். இனிமேல் உலகப்போர் உருவானால் எதனால் உருவாகும்? ஆன்சர் தண்ணீருக்காக. அடுத்து லெசன் நம்பர் 251. கொஸ்டின் நம்பர் 51. பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ் ஒலி. பட்டமரம் என்ற கவிதை எந்த கவிதை தொகுப்பில் உள்ளது? ஆன்சர் தமிழ் ஒலியின் கவிதைகள். தமிழ் ஒலியின் காலம் 1924 முதல் 1965 வரை. தமிழ் ஒலி எங்கு பிறந்தார்? ஆன்சர் புதுவை. பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் கவிஞர் தமிழ் ஒலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் படைப்புகள் நிலை பெற்ற சிலை, வீராயி, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம் தமிழ் ஒலியின் படைப்புகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. கவிஞனின் காதல் என்ற நூலை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒலி. மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒலி. மாதவி காவியம் என்ற நூலை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. கந்தம் என்ற சொல்லின் பொருள் குந்தம். இசை என்ற சொல்லின் பொருள் மேலே. வெந்து, வெம்பி, எய்தி இலக்கண குறிப்பு வினையெச்சங்கள். மூடு பனி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஆடுங்கிளை என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்ச தொடர். அடுத்த லெசன் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 66. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பெரிய புராணம். காவிரியின் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எது? ஆன்சர் பெரிய புராணம். கொஸ்டின் நம்பர் 68. காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குழை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் சேக்கிழார். எந்த நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது? ஆன்சர் சோழ நாடு. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலையில் எருமை விழுந்து மூழ்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 71. சோழ நாட்டின் நீண்ட இலைகளை உடையது எது? வஞ்சி மரம், காஞ்சி மரம். திருத்தொண்டர் தொகை யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் சுந்தரர். நம்பியாண்டார் நம்பி இயற்றியது திருத்தொண்டர் திருவந்தாதி. பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து சேக்கிழாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் யாருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார்?
சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை போற்றியவர் யார்? மகாவித்துவன், மீனாட்சி சுந்தரனார். அடுத்து சொல்லும் பொருளும். மா வண்டு, மது தேன், வாவி பொய்கை, வளர் முதல், நெற்பயிர், தரளம் முத்து, பணிலம் சங்கு. அடுத்து கழை கரும்பு, கா சோலை, குழை சிறு கிளை, அரும்பு மலர் மொட்டு, கோடு குளக்கரை, நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள், மேதி எறும்பு, கன்னிவாலை இளமையான வாலை மீன், சுரிவலை சங்கு, வேரி தேன், பகடு எருமை கடா, கோழி அரச மரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 80. இரும்போந்து என்பதன் பொருள் பருத்த பனை மரம். காஞ்சி என்பதன் பொருள் ஆற்று பூவரசு. கருங்குவலை செந்நெல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தடவரை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்து லெசன் நம்பர் 4 புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 86. நம் முன்னோர்கள் யாரை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றுகின்றனர்? நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை. யாக்கை என்பதன் பொருள் உடம்பு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் குடப்புலவியனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 89. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூறு பாடலில் குடப்புலவியனார் யாரை போற்றி பாடியுள்ளார்? ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. பண்டைய தமிழர்கள் அறிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. உணவு தந்தவர் உயிரை தந்தவர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்பதன் பொருள் குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 93. மூதூர் நல்லிசை புன்புலம் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்து நிறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அடுத்து 95 கொஸ்டின் நம்பர். அமையா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இலக்கண குறிப்பு எண்ணுமை. அடுப்போர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கொடுத்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 99. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உள்ளம் தொட்டு உழுவயல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிறு பஞ்சமூலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 103. ஊற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து லெசன் நம்பர் 5 தண்ணீர். கொஸ்டின் நம்பர் 104. தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தவர்மன். கந்தவர்மன் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? ராமநாதபுரம். கந்தவர்மனின் இயற்பெயர் நாகலிங்கம். தமிழ்நாட்டு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் கந்தவர்மன். கந்தவர்மன் எழுதிய சில நூல்கள் சாசனம், ஒவ்வொரு கல்லாய் மற்றும் கொம்பன். அடுத்து லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி துணை வினைகள். கொஸ்டின் நம்பர் 109. வினை சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? வினை சொற்கள் 2 வகைப்படும். தனி வினை, கூட்டு வினை. கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? 3. ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். அடுத்து தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன? ஆன்சர் 40. தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம் பெறும்.
மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. மல்லல் மூதூர் வய வேந்தே. கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? வள்ளல் என்பதன் பொருள் வளம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 117. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. அடுத்து நூலும் அதன் ஆசிரியர்களும். அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் நூலை எழுதியவர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூலை எழுதியவர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் நூலை எழுதியவர் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் நூலை எழுதியவர் மா கிருஷ்ணன். அடுத்து கலைச்சொல். கானிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 121. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். அடுத்து 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது? 822 லிட்டர். 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது? 1780 லிட்டர். 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? 2500 லிட்டர். அடுத்து 1 கிலோ காஃபி கொட்டையை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது? 18,900 லிட்டர். ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம்ஸ் ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.